ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம முருகன் சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் எப்பொழுதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலுமே மனதிலே பலவித போராட்டங்களையும் அதற்கு தாங்களே தீர்வும் எடுத்துக்குவாங்க. இதே மனதிலேயே மற்றவங்களையும் சீக்கிரமாக ஈஸியாகவும் எடை போட்டுருவாங்க. பொதுவாகவே தைரியத்திற்கு பெயர் பெற்ற ராசியில் ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத துணிச்சல் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்த ராசிக்காரங்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்வதும் நட்பு வட்டாரம் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவங்க என்றாலுமே அனைத்திற்குமே ஒரு லிமிட்டு தாங்க. முடிந்தவரை பொறுமை காத்து அரவணைப்பாங்க. அதுக்கு மேலே சீண்டினீங்கன்னா உறவுகளே துண்டிக்கும் அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. மேன்மையும் நாகரிகமும் மிக்கவங்க. எதையுமே உழைத்து பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் மட்டும் இல்லாமல் தங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்களும் உயரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்கள். எதையுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்க. பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. இரட்டை நிலை மனப்பான்மை இவங்க கிட்ட கிடையாது. ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா தீர்க்கமாக யோசித்து முடிவு எடுப்பாங்க. அதே போல் தான் எடுத்த முடிவுலையும் உறுதியாக நிற்பாங்க. இவங்களை நம்பி கண்டிப்பாக எந்த ரகசியத்தையும் நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க. மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது பிடிவாத குணம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. லட்சிய பிடிப்பு கொண்ட மகர ராசிக்காரங்க தங்களுடைய லட்சியத்தை அடைய பொறுமை காப்பாங்க. இவங்க கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டே பொறுமை அப்படிங்கிறதுனால தான் குடும்பம், நட்பு என எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கு உறவுகள் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிந்து அதில் இறங்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக விசாரித்து அல்லது போதுமான தகவல் கிடைத்த பிறகு மட்டும்தான் அதில் களமிறங்கி வெற்றி பார்ப்பாங்க. ஒழுக்கத்துக்கு பெயர் போன மகர ராசிக்காரங்க போலித்தனம் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த ராசினரை நம்பி நீங்கள் எந்த விஷயம்னாலும் செய்யலாம். மேலும் அலுவலக பணிகள் என்றாலும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. இதற்கான நற்பெயரையும் எடுப்பாங்க. இவங்களுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை, அலுவலகம், கடைகள் வைத்திருந்தவங்களாக இருந்தால் வீட்டில் எப்பொழுதுமே தங்க மாட்டாங்க. அதற்கு மாறாக அலுவலகம், தொழில் செய்யும் இடம் அல்லது கடையிலேயே நேரமும் பிஸியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவு மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்துகிட்டே இருக்கும். தொழிலில் வெற்றி நடை போட முடியும். துணையாக இருப்பவங்க தோள் கொடுத்து உதவுவாங்க.
உச்சம் பெற்ற குருவின் பார்வை மாத தொடக்கத்தில் அமைவதால் கல்யாண கனவு நனவாகும். காரியத்தில் வெற்றியும், பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்ற பிறகு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்த ராசிக்கு வலியுறுத்தப்படுது. உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்திற்கு வரக்கூடிய குருவால் சில நல்ல மாற்றங்கள் வரும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது நன்மை தான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கணிசமான தொகை உங்கள் கைக்கு வரும். உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கூட ஒரு சிலருக்கு வரக்கூடும். கடன் சுமை படிப்படியாக குறையும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரக்கூடும். பணப்பற்றாக்குறை நீங்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பூர்த்தியாகும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வருங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அதன் விளைவாக புதிய பொறுப்புகள் வரும். மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வரும். மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் ஒரு சிலர் விலகினாலுமே புதியவங்க வந்து இணைவாங்க. இதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கே உச்சம் பெறாரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். லாபாதிபதியான அவர் உச்சம் பெறும் பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்கும். கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும். வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது பற்றி சிந்தனை அதிகரிக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் கூட நன்மை தரக்கூடிய மாற்றமாக தான் இருக்க போகுது. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். சுப செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 26, 27, 29, 30 மற்றும் ஜனவரி 9, 10, 11, 14. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.